ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி. இது வந்து ரோட்டு கடை கார சட்னி. இது நம்ம கேட்டோம்னா கொஞ்சமாக தான் தருவாங்க, நிறைய கேட்டோம்னா நிறைய தர மாட்டாங்க அவங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம நிறைய வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 7 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு டீஸ்பூன் சீரகம், இது மூணுமே நம்ம போட்டு ஃபஸ்ட்டு குறை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4 பழுத்து தக்காளி, அதையும் வந்து இதில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் படுத்திட்டு கடாய் சூடான பிறகு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச இதை போட்டு கலக்கிடணும். நல்லா சுண்ட வதக்கணும். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வீடு போட்டு கலக்கணும். இந்த வீடு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த பச்சை வாசனை எல்லாமே போன பிறகு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜார் கூட கழுவி இந்த தண்ணி ஊற்றலாம். வேணா எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஊற்றிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நல்லா சுண்டி வருது பாருங்க. இது சுண்டிட்ட பிறகு நம்ம வந்து மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி, அது வந்து நல்லா ஒரு 2 கொதி வந்த பிறகு தான் நம்ம இட்லி மாவு கரைச்சி வச்சுட்டு ஊற்ற போகிறோம். இது ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை ஊற்றிடலாம். வேணா எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஊற்றலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இப்போ வந்து நம்ம அதில் அந்த மாவு போட்டோன்னே குழம்பு வந்து நல்லா திக்னஸ் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு 2 கொதி வரட்டும். நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இட்லி மாவு ஒரு குழிக்கண்டி எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கி இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த டைமில் வந்து நல்லா இன்னும் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி கூட ஊற்றி இது பண்ணிடலாம். இது ஒரு 2 கொதி வந்த பிறகு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. காரம் கரெக்டாக தான் இருக்கும். உப்பு வேணால் நீங்கள் செக் பண்ணி கூடவோ குறைச்சலோ போடுவோங்க. நல்லா கொதிக்க விடணும். நல்லா இப்போ கொதிச்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இட்லி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். சுட சுட இட்லி நம்ம சாப்பிட்டோம்னா எவ்வளோ இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாது, அவ்வளோ இட்லி போகும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சுட சுட கை வச்சா கூட கையில் வந்து எடுக்கவே முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. செம்ம சூடாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பாய்.